இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை ராமநாதபுரம் வழியா மதுரை வழியா வந்தே பாரத் வரும்னு. அப்போ பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் வேறுபாடு காண்பிக்க போறாங்களா? இவ்வளவு வந்தே பாரத் கொடுத்த மத்திய அரசுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க தெரியாதா? நீங்க தயாரித்து அனுப்புகின்ற அத்தனை திட்டங்களும் தவறாக இருக்கிறது. அதற்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்க கூடாதா? அதே மாதிரிதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக அதிக ஊழல் செய்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 100 நாள் வேலை திட்டத்துல காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அப்படிப்பட்டதை தடுத்தால் உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் வயிறுல அடிக்கிறாங்க, வாயில அடிக்கிறாங்கன்னு. யாரோட வயிறும் வாயிலும் அடிப்பது பாஜக கிடையாது, பிரதமர் கிடையாது. நீங்க தான் உங்களுக்கு தொழிலாளர்கள், உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை உதாசீன செய்துவிட்டு எது செஞ்சாலும் நான் அறிவாலயத்துக்கு போய் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவோம் என்று நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்.